ஒரு படம் பார்த்து ஃபீல் பண்ணி அழுகிறதெல்லாம் ஓகே, அது எப்படிங்க ஒரு பாட்டு கேட்டாலே அழுக வரும்? அழுக வருங்க, நான்லாம் அழுவேன். ஸோ என்னோட ஃபேவரட்டான சில பாடல்கள்லாம் இருக்குது. அந்த பாடல்கள் எத்தனை முறை கேட்டாலும் ஒரு பர்டிகுலர் போர்ஷன் வரும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணு கலங்கிடும். ஸோ அப்படிப்பட்ட சில ரேண்டம் பாடல்களை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் மெய்யழகன் படத்தில் இருந்து போறேன் நான் போறேன்ற சாங். பிழைப்புக்காக சொந்த ஊரை விட்டு வெளியூர் வந்து வாழ்ந்துட்டு இருக்க எல்லாராலையும் இந்த பாட்டை ரிலேட் பண்ணிக்க முடியும். சொந்த ஊரை பிரிஞ்சேன், உறவை பிரிஞ்சேன், வீட்டை பிரிஞ்சேன்னு அந்த பாடல் வரிகளை ஒன்னொன்னா சொல்லிட்டு வருவாங்க உமாதேவி அவர்கள். வீட்டை பிரிஞ்சேன் அப்படி சொல்லிட்டு வரும்போது, ஊரோடு சேர்ந்தே வாழாத வாழ்விங்க வாழ்வேனோ, நீரோடு சேர்ந்தே போகாத நீர்க்குமிழி நான் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதுதான் என்னுடைய பிரேக்கிங் பாயிண்ட். அந்த லைன் வரும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணு கலங்கிடுங்க. வாழ்விங்கு வாழ்வேனோ. அண்ட் ரெண்டாவது பொன்னியின் செல்வன் 2 படத்துல இருந்து சின்னஞ்சிறு நிலவே மறுமுறை, ரீப்ரைஸ் வெர்ஷன் தான் மறுமுறை அப்படின்னு போட்டிருப்பாங்க. எவ்வளோ ஜாலியாக இருந்தாலும் சரி, இந்த பாட்டு கேட்டால் நீ அழுதுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியே ஏஆர் ரஹ்மான் கம்போஸ் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும் இந்த பாட்டு கேட்கும்போது. ரத்தம் அழிந்ததடி ரத்தமும் ஓய்ந்ததடின்னு இளங்கோ கிருஷ்ணாவோட வரிகள் ஒரு பக்கம், ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம் ஒரு பக்கம்னு இந்த பாட்டு கேட்கறதுக்கே அவ்வளோ இம்பாக்டா இருக்கும். ஏனடி நீங்கினையோன்னு ஃபைனலாக ஒரு ஹை பிச் போய் முடிப்பாங்க பாருங்க, அவ்வளோ பாரமாக இருக்கும் நெஞ்சு. அண்ட் ஃபைனலாக ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் அழுக வச்ச ஃபிரங்கிபாணி. இந்த பூ பேர் ஃபிரங்கிபாணி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டு 2 எக்ஸ்ட்ரீம் தாங்க. ஒன்று, இந்த பாட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகாது, இல்லைனா இந்த பாட்டு உங்களை பயங்கரமாக ஒன்று பண்ணிடும். ரெண்டாவது டைப் எப்படி அவ குதிக்கலாம். அது ஃபைனலாக ஒரு போர்ஷன் வரும் பாருங்க, நிலா நான் மேடை ஏறினா பாட்டு பாடுனா வரேன் நீ, நிலா நான் மேடை ஏறுறேன் பாட்டு பாடுறேன் கேட்குதா அப்படின்னு கேப்பர் பாடும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கும், ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாட்டு கேட்டும்போது அவ்வளோ அழுத நான் அந்த போர்ஷன் வரும்போது. பாட்டு பாடுறேன் கேட்குதா. இன்னும் இது போல நிறைய சாங்ஸ் இருக்கு என்ன அழுக வைக்கக்கூடிய பாடல்கள். நான் முடிஞ்ச அடுத்த பாட்டில் சொல்கிறேன். அப்போல உங்களுக்கு இந்த பாட்டு கேட்டால் நான் அழுதுவேன் அப்படின்னு உங்களுக்கு எந்த பாட்டு இருக்கோ அதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இதே போல நிறைய இசை சினிமா பற்றி தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவள் தீபம் தெளித்த அவள் விளக்கு.